வணக்கம். இன்றைக்கி நாங்கள்லாம் மாவட்ட ஆட்சித்தலைவரை பார்க்க வந்திருக்கோம். எதுக்காகன்னா, இதனால் நாங்கள் என்ன சொல்லிட்டு இருந்தோம்னா, எங்களுக்கு வாழ்வாதாரம் இழந்து போச்சு, ஸ்டெர்லைட் மூடுனால 26 மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம். இப்போ ஸ்டெர்லைட்டை பாதிப்பு இல்லாத ஒரு தொழிற்சாலையை ஏதோ பயத்தினால ஏதோ ஒரு காரணத்தினால மூடிக்கிட்டாங்க. சரி, அது நடந்து போச்சு. இப்போ அதை அப்படி விடாமல் 25,000 மக்களுடைய வாழ்வாதாரத்தை கணக்கில் கொண்டு ஸ்டெர்லைட்டுனால எந்த நிலைமையிலும் பாதிப்பே இல்லாத அளவுக்கு ஒரு எக்ஸ்பர்ட் கமிட்டியை போட்டு அவங்களுடைய சிபாரிசு எடுக்கணும். இந்த எக்ஸ்பர்ட் கமிட்டி என்ன சொல்லியிருக்கு, நீங்கள் இந்த ஹைபிரிட் ப்ரொடக்ஷன் மாடல் அப்படின்னு இன்டர்நேஷ்னல் லெவலில் பல தொழிற்சாலைகளில் சக்ஸஸ்ஃபுல்லாக ஓடிக்கிட்டு இருக்கு. அந்த அடிப்படையில் இங்கே நீங்கள் காப்பர் ஓருடைய ஸ்மெல்ட்டிங்கை நீங்கள் அதில் வேஸ்டேஜை மினிமைஸ் பண்ணலாம். அதனுடைய கேஸ் எமிஷனை நீங்கள் குறைக்கலாம். அங்கே இருக்கிற தண்ணீருடைய யூசேஜை அதை நீங்கள் கண்டிப்பாக குறைச்சி முனிசிபல் வேஸ்ட் பயன்படுத்திக்கலாம். இப்படி பல சஜஷனை கொடுத்துருக்காங்க. இந்த டஸ்ட் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாஸ்பரிக் பிளான்டே மூடி அதனால் வர 22 லட்சம் டன் ஹேண்ட்லிங்கை குறைப்போம். அதனால டஸ்ட் பாசிபிலிட்டிஸ் குறைக்குது. இப்படி நம்ம எந்தெந்த வகையிலாம் நமக்கு ஸ்டெர்லைட் மூலமாக மாசுக்கு பாதிப்பு இருக்கு, மக்கள் பயப்படுறாங்களோ அதை கூட நம்ம அந்த வாய்ப்பே கொடுக்காம நம்ம செஞ்சிட்டோம்னா இன்னைக்கு இந்த இண்டஸ்ட்ரி வளரும். அதன் மூலம் இந்த பகுதி மக்களுடைய பொருளாதாரம் உயரும், வாழ்வாதாரம் உயரும். அதுக்கு மாவட்ட ஆட்சித்தலைவர் எங்களுக்கு உதவி செய்யணும் என்று கேட்டு வந்தேன். நன்றி, வணக்கம். கே. கணேசன், மக்கள் வாழ்வாதார பாதுகாப்பு சங்கத்தினுடைய செயலாளர்.